ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 9 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள சீசன் 3 சீசன் 4 பார்க்கலன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருப்பான். கஷ்டப்பட்டு அந்த டிராகன் மோனார் கூட எல்லாம் சண்டை போட்டு ஒரு வழியா ரூலர்ஸ் எல்லாம் வர வச்சு அந்த டிராகன் மோனார்க்க கொன்னதுக்கு அப்புறம் நிம்மதியா வாழாம இந்த போர்ல நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அவங்க எல்லாருமே திரும்ப உயிரோட வரணும். இந்த உலகத்துல மான்ஸ்டர் எதுவுமே வரக்கூடாது. ஒரு தனி டைமென்ஷனை ஓபன் பண்ணி அதுல நான் மட்டும் போய் எல்லா மான்ஸ்டரையும் கொல்றேன் அப்படின்னு முடிவு எடுத்து அந்த ரூலர்ஸை கப்பா ஃப்ரீ இன்கார்னேஷனை யூஸ் பண்ண வச்சு அவன் அப்படி பாஸ்டுக்கு போறதுக்கு ஒரு முடிவு எடுத்து நான் ரெடி அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு நிக்க அங்க ஒரு பிரகாசமான வெளிச்சம் வரும் பாருங்க. அது அப்படி உலகத்தை மொத்தமா கவர் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம இந்த எபிசோட் 9ல பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஜின்கோவை காட்டுறாங்க. அவன் பரபரப்பா யார்கிட்ட போன் பேசிட்டே இருக்கான். அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பில்டிங் வெளியே இருந்து ஒரு பிரகாசமான வெளிச்சம் வர மாதிரி காட்டுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் ஒரு பில்டிங் ஜன்னல்ல இருந்து அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒரு பிரகாசமான லைட் தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கும். அது கிட்ட வரும் பாருங்க, ரொம்பவே பிரகாசமா இருக்கும். அடுத்து சேர்மன் சவுல காட்டுவாங்க. அந்த பிரகாசமான வெளிச்சத்துல அவன் மூஞ்ச ரொம்ப பிரைட் ஆயிருது. அப்புறம் அந்த 7 ஸ்டார் ஹண்டர் லீய காட்டுவாங்க. அவன் ஃபைட் எல்லாம் முடிச்சு நின்றுட்டு இருப்பான். அங்கேயும் பார்த்தா ஒரு பிரகாசமான வெளிச்சம் வந்துட்டு இருக்கும். அப்படியே இந்த பக்கம் நம்ம தாமஸ் ஆண்ட்ரே காட்டுறாங்க. அவன் பார்த்துட்டு இருப்பான். கண்ணா என்னது இது, ரொம்ப பிரகாசமான வெளிச்சம் எங்கேயோ இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு மான்சரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருப்பான். அந்த மான்சர் ஐயா விடுகையா அப்படி கத்திட்டு இருக்குமா. நம்ம தாமஸ் ஆண்ட்ரேயோ கண்ணா கொஞ்சம் பொத்திட்டு இருமா, நானே என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரியாம இருக்கிறேன் அப்படின்னு தாமஸ் ஆண்ட்ரே சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பேக்கையும் சாயும் காட்டுறாங்க. பேக்கு எப்பாடா ஒரு வழியா சண்டைலாம் முடிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கான். இங்க சாயோ பக்கத்துல நின்றுட்டு இருக்க. அப்ப அந்த வெளிச்சம் அங்கேயும் வரும் பாருங்க. அந்த சாய் என்னடா அது இவ்வளவு வெளிச்சமா இருக்கு, என்ன நடக்குது அங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்க. பேக்கோ என்னப்பா இங்க வெளிச்சம் அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பாத்துட்டு இருப்பான். இங்க சாய் கண்ணாடி போட்டவனும் ரொம்ப சாக்காய் பாத்துட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோயினி சாகையை காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினி கையில ஸ்வாட வச்சுட்டு கெத்தா நின்று இருப்பாங்க பாருங்க. அந்த வெளிச்சத்தை வரும் அப்படி அண்ணாந்து பாத்துட்டு இருக்க. அது ரொம்ப பிரம்மாண்டமான வெளிச்சமா வர நம்ம ஹீரோயினிக்கு அப்படி க்ளோஸ் அப்ல போறாங்க. அப்புறம் பார்த்தா பூமிக்கு வெளியே காட்டுறாங்க. அந்த வெளிச்சம் அப்படி உலகம் ஃபுல்லா பரவுது பாருங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அங்க அவரோட அம்மா சொல்லுவாங்க பாருங்க, ஜின்னா போய் உன் அண்ணனை எழுப்பு, அவன் தூங்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல அவரோட தங்கச்சியோ சரிம்மா நான் போய் எழுப்புறேன் அப்படியே சொல்லிட்டு நம்ம ஹீரோ எழுப்புறதுக்காக போவாங்க பாருங்க. கதவை திறந்துட்டு அண்ணா எந்திரிடா அப்படி சொல்லுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோட தங்கச்சி அப்படி ரொம்ப சின்ன பாப்பா மாதிரி இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி எந்திரிச்சு இருப்பாரு பாருங்க. அவரோட தங்கச்சி சொல்லுவான் நீ ஆல்ரெடி எந்திரிச்சிட்டியாடா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை ஃபுல்லா காட்டுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி சின்ன பையனாட்ட மாறிடுவாரு. அப்புறம் நம்ம ஹீரோட அம்மா ஹீரோ பார்த்து ஏ ஜின்னு எந்திரிச்சிட்டியாடா வா வா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ அங்க யாரையோ பேன்னு பார்த்துட்டு இருப்பாரு. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா தான். பாருங்க நல்லா ஹேர் கட்லாம் பண்ணி ஸ்டைல் ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி அவரை பார்த்தது எல்லாமே ரொம்ப பயங்கரமா தான், நல்லா முடி நீளமா வச்சுட்டு கெத்தா இருப்பாரு. இப்போ நல்லா ஸ்டைலா ஹேர் கட்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் நம்ம ஹீரோ பார்த்து கேட்பாரு பாருங்க, டே என்னடா ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க, ஏதோ பேய் அடிச்ச மாதிரி நிக்கிறியாடா, என்னாச்சுடா அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா கேட்பாரா. அங்க நம்ம ஹீரோட அம்மா ஹீரோட தங்கச்சி எல்லாம் பார்ப்பாங்க பாருங்க, கியூட்டா இருக்கும். நம்ம ஹீரோ அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க பாருங்க. அதுல தாங்க எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. அட்டாக் அண்ட் டைட்டன்ல இரண்டேகர் சொல்ற மாதிரி நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், அதனாலதான் இப்படி எல்லாம் இருக்கு போல அப்படி சொல்லுவாரு பாருங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிப்பாரு பாருங்க, ஆமா அந்த கெட்ட கனவு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப என் கூட என் தங்கச்சி இருக்கா, எங்க அம்மா இருக்காங்க. எங்க அம்மாக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. எங்க அப்பாவும் எங்கேயுமே காணாம போகல, என் கூடயே இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாவே இருக்காரு. நான் எடுத்த இந்த முடிவானது ரொம்பவே சரியானதுதான். இந்த கடைசி வாய்ப்பை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இதை யூஸ் பண்ணி உலகத்தோட எதிர்காலத்தை மொத்தமா மாத்துவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்கூல்ல யூனிஃபார்ம்ல போட்டு பசங்க கூட ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு பாருங்க, நான் வாழ்க்கையில இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருந்தேன், அதுக்கெல்லாம் ஒரு ரிவார்டா இது இருக்கலாம்ல, நான் கொஞ்சம் அமைதியா இந்த வாழ்க்கையை கொஞ்ச நாள் வாழலான்னு இருக்கிறேன். எனக்கு தெரியும் அந்த வானத்துக்கு மேல அந்த கேடு கெட்ட மோனார்க்கு எல்லாருமே இந்த உலகத்தை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கானுங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க கிட்ட போய் நான் சண்டை போறதுக்கு முன்னாடி நான் இழந்த இந்த வாழ்க்கையை கொஞ்ச நாள் வாழ்றதுல என்ன தப்பு அப்படி நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோ ஜாலியா வீடியோ கேம் விளையாண்டு இருப்பாரு. அப்ப
அப்புறம் நம்ம ஹீரோ பசங்க கூட ஜாலியா ரோட்ல பேசி சிரிச்சுட்டே போயிட்டு இருப்பாரு. வாழ்க்கைய ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்து நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, நான் இந்த மாதிரி ஜாலியாவும் நிம்மதியாவும் வாழ்க்கையை என்ஜாய் பண்றது மூலமா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாத போது நான் அதை அனுபவிக்கிறதுல என்ன தப்பு? ஆனா அந்த நாள், அந்த மோனார்க் எல்லாத்தையுமே நான் எதிர்கொள்ள போற அந்த நாளுக்கு நான் எப்பவுமே ரெடியா இருப்பேன். அந்த நாள் வரும்போது நான் அங்க கரெக்டா போய் என்னோட கடமையை செஞ்சு முடிப்பேன். இதுல இருந்து நான் எப்பவுமே தவற மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மா காட்டுறாங்க. அவங்க ரூமை கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. அப்ப டேபிள்ல ஒரே ஒரு பேப்பர் இருக்கும். என்னடா டேபிள்ல தனியா ஒரு பேப்பர் இருக்கு, என்ன நம்ம ஹீரோட அம்மா பாப்பாங்க பாருங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க எழுதி வச்சிருப்பாரு, நான் முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு எனக்காக காத்துட்டு இருக்கு, அதை முடிச்சுட்டு நானே திரும்ப வந்துருவேன் அப்படி நம்ம ஹீரோ எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு போல. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுறாங்க, ஒரு மாஸ்டர் ஆன்னு கத்திக்கிட்டு இருக்கு. பார்த்தா அதோட உடம்ப காணும், தலை மட்டும்தான் இருக்கு. என்னடான்னு பார்த்தா நம்ம பெரு தாங்க. பெரு ரிட்டனுங்க. யாருக்கெல்லாம் பெரு ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்ல பிளாக் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பெரு அந்த மாஸ்டர் மேல நின்னுட்டு அதோட தலையை ஏதோ பேப்பரை கிழிக்கிற மாதிரி அசால்ட்டா கிழிச்சிட்டு அழுகு துணியை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி பிடிச்சிட்டு இருப்பான். டேய் பல்லு வளர்க்கலையாடா ஏன்டா டே அப்படின்ற மாதிரி பிடிச்சிட்டு இருப்பான். அடுத்து பெல்லியனை காட்டுவாங்க பாருங்க, க்ளோஸ் அப்ல சும்மா மாசா இருப்பான். அப்புறம் அவன் ஒரு சம்பவம் பண்ணுவான் பாருங்க, இருக்கிற மாஸ்டர் எல்லாத்தையுமே கொன்னுட்டு அப்படி மலை மாதிரி குமிச்சு வச்சுட்டு அவனோட சுவாடை அப்படி மண்ணுல சொருகி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான் பாருங்க, சும்மா கெத்தா. இந்த சீனை பார்க்கும்போது கத்தி படத்துல நம்ம தளபதி விஜய் காயின் ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே கொன்னுட்டு மலை மாதிரி குமிச்சு வச்சுட்டு மேல உட்கார்ந்துட்டு இருப்பாரு பாருங்க கெத்தா. அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த எம்டி வேர்ல்டுல எண்ட்லெஸ் டார்க்னஸும் லோன்லினஸும் மட்டும்தான் இருக்கும். நான் இங்க இருக்க எல்லா மாஸ்டரையும் கொண்டுட்டேன், எல்லா மோனார்க்கையும் கொண்டுட்டேன். மிச்சம் இருக்கிறது அந்த டிராகன் மோனார்க்கும் இந்த மோனார்க் ஆஃப் யோகமெண்ட்டும். அந்த டிராகன் மோனார்க்கு கிட்ட போறதுக்கு முன்னாடி இந்த மோனார்க் ஆஃப் யோகமெண்ட் இவனை கொல்றேன், இவனை கொன்னாதான் அவனை கொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். இவன் தான் அந்த டிராகன் மோனார்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மோனார்க் ஆஃப் யோகமெண்ட்டை போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளிட்டு கெத்தா நிப்பான் பாருங்க நம்ம ஹீரோ. சூட்டை பாருங்க, அந்த சேடை சூட்டு வேற லெவல்ல இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, மிச்சம் இருக்கிறது அந்த டிராகன் மோனார்க் தான். அவன் அந்த அழிவின் பாலத்துக்கிட்ட இருப்பான். அங்க போய் அவனை நான் பாத்துக்கிறேன். நான் இந்த டிமென்ஷனல் கிராக்குள்ள வந்து 27 வருஷம் ஆச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு வெளியே டைம் ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க 2 வருஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க, என்னோட அம்மா, என்னோட அப்பா, என்னோட தங்கச்சிலாம் எப்படி இருப்பா, அவட்ட நான் இந்த உண்மையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லலாமா அப்படி யோசிச்சுட்டு இருப்பானா நம்ம ஹீரோ. அப்ப பெல்லியை நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லுவான் பாருங்க, மைக்கே இங்க மூச்சு விட்டு இருந்த மிச்ச மீதி மாஸ்டர் சங்கிலே மிதிச்சு எல்லா மூச்சையும் நிப்பாட்டிட்டேன். இங்க வேற எந்த மாஸ்டரும் உயிரோடு இல்ல, நம்ம அடுத்த கட்ட பிளானை நோக்கி போகலாம் அப்படின்னு பெல்லியன் சொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோவோ சூப்பர் பெல்லியன், அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கலாமா, இந்த தடவை நம்ம தோத்தரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாசா எந்திரிச்சு நிப்பான் பாருங்க. அந்த பக்கம் பெல்லியன் நிப்பான், இந்த பக்கம் பெரு நின்று இருப்பான். நம்ம ஹீரோ மேல நின்று சொல்லுவான் பாருங்க, அரைஸ் அப்படி சொல்லுவான் பாருங்க. செத்து இருந்த எல்லா மாஸ்டரும் அப்படி எந்திரிச்சு சேடவா நிக்கும் பாருங்க. அந்த ஃபேமே வேற லெவல்ல இருக்கும். அடுத்து இந்த பக்கம் டிராகன் மோனார்க் இருக்க இடத்த காட்டுறாங்க. அந்த டிராகன் மோனார்க்கு அவனோட அரியசாந்திர உட்காந்துட்டு சொல்லுவான் பாருங்க, ஓ அந்த மோனார்க் ஆஃப் யாகமெண்ட்டை அவன் கொன்னுட்டானா அப்படி சொல்லிட்டு இருக்க. அவனோட டிராகன் வந்து சொல்லும் பாருங்க, அரசே நம்ம வேணா இங்க இருந்து வேற இடத்துல போய் சண்டை போலாமா அப்படின்னு கேட்க. அந்த டிராகன் மோனார்க்கோ, சே விடுடா, நான் ஓடி ஓடி டயர்ட் ஆயிட்டேன், என் இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போய் நான் எத்தனை நாள் தான் சண்டை போடுறது, அவன் வரட்டும் என் இடத்துக்கு, இங்க இருந்தே சண்டை போடலாம் அவன் கூட. சேட மோனார்க்கு நீ வேற லெவல்ரா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ அந்த கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் யூஸ் பண்ணி டைமை பாஸ்ட் கொண்டு வந்து என் கூட மறுபடியும் சண்டை போடுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா. இப்ப பாரு நான் உயிரோடு இருக்கிறேன், இப்ப நம்ம 2 பேரும் மறுபடியும் சண்டை போட போறோம். ஆனா இந்த தடவை ஒன்னு நீ உயிரோடு இருப்ப, இல்லைன்னா நான் உயிரோடு இருப்பேன் அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோ அங்க சேடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்துட்டு பாருங்க. வந்து நிக்க அந்த டிராகன் மோனார்க் சொல்லுவான் பாருங்க, என் பேரு ஆண்ட்ரேஸ், உன் பேரு என்னடா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, நான் தான் செகண்ட் ஷேடோ மோனார்க், என் பேரு சங் ஜின் வூ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெத்தா அந்த டேகரோட நின்றுப்பான் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். நீ வேற ஏதாவது பேசணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான் பாருங்க. அவனும் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா ஆவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ வெறித்தனமா வேகமா ஓடிட்டு இருக்க. அந்த பக்கம் அவனும் பேய் பிடிச்ச மாதிரி ஓடி வந்துட்டு இருப்பான். 2 பேரும் நேருக்கு நேரா வந்து அவங்களோட வெப்பனை வச்சு மோதி நின்று இருப்பாங்க பாருங்க. அந்த ஃப்ரேமே வேற லெவல்ல இருக்கும். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே நம்ம டிராகன் மோனார்க்கு பின்னாடி அவனோட டிராகன் படம் நெருப்பு விட்டுட்டு வர, நம்ம ஹீரோக்கு பின்னாடி அவனோட சேடோ ஆர்மி வெறித்தனமா வரும். 2 ஆர்மியும் பயங்கரமா சண்டை போடும் பாருங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கும். அந்த ஃபைட்டை அங்க அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அங்க என்ன நடந்துன்னு அதுக்கு மேல காட்டல.
அப்படியே இங்க ரியல் வேர்ல்டுக்கு வராங்க. அங்க 2 வருஷம் கரெக்டா போயிருக்குது. இந்த பக்கம் பூமியை காட்டணும்னா ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ஒருத்தவங்க சொல்றாங்க, எதிர்காலத்தை கணிச்சு சொல்ற ஒருத்தவங்க ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்டு இந்த அமெரிக்காவே ஆட்டம் கண்டுருச்சு. அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இறப்போட கடவுள் இந்த பூமிக்கு வர போறாரு, இந்த பூமி அவர் கட்டுப்பாடுக்கு போகுது, அவர்கிட்ட இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பொதுவா இந்த ஜோசியத்தெல்லாம் யாருமே நம்பாம கடந்து போயிருவாங்க. ஆனா இத அந்த மாதிரி கடந்து போக முடியாது. ஏன்னா இத சொன்னது லேடி ஸ்டெல்னர். அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஞானம் பிறந்துச்சு. அப்ப அவங்க கணிச்ச எல்லாமே அப்படியே நடந்துச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி சொன்னது, ரியல் எஸ்டேட்டை பத்தி சொன்னது, மத்த நாட்டுல நடக்கிற பிரச்சனையை பத்தி சொன்னது, அவங்க நாட்டு பிரசிடண்ட பத்தி சொன்னது, இந்த மாதிரி நிறைய 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 விஷயங்களை அவங்க சொன்னது அச்சு அசராம பிச்சு பிசராம அப்படியே நடந்திருக்கு. அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, காட் ஆஃப் டெத் இந்த உலகத்துக்கு வரப்போறாரு. அவரோட எண்ணிக்கையில் அடங்காத சோல்ஜர்ஸ் எல்லாருமே இந்த உலகத்தை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவாங்க. அவர்கிட்ட இருந்து நாம யாருமே தப்பிச்சு போக முடியாது. இந்த உலகம் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த உலகமே அதிர்ச்சியில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்படியே அடுத்த நாள் வானத்துல ஒரு பெரிய போர்ட்டல் ஓபன் ஆகுற மாதிரி காமிப்பாங்க. எல்லா மக்களும் பயத்து அப்படி வானத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏய் அது என்னதுடா அப்படின்னு ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பான் பாருங்க. டக்குன்னு அந்த போர்ட்டல் ஓபன் ஆகும் பாருங்க. எல்லாரும் போச்சு போச்சு ஏதோ வரப்போகுது, லேடிஸ் சொன்னது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆணு பார்த்துட்டு இருப்பாங்களா. அதுல இருந்து எதுவுமே வராது. அதை பார்த்துட்டு என்னடா ஒண்ணுமே வரல, அதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. பார்த்தா அதுல இருந்து வந்து நம்ம ஹீரோ தாங்க. யாருக்குமே தெரியாம அப்படி மாசம் நடந்து வந்துருப்பாரு பாருங்க, கில்லி விஜய் மாதிரி. அப்ப அங்க இருந்து ஒருத்தர் டக்குன்னு வந்து செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே கொடுப்பான். யாரான்னு பார்த்தா அவனை ரூலர்ஸ் அனுப்பி வச்சிருக்காங்களாம். அடுத்து அந்த ரூலர்ஸ் அனுப்பி வச்சாலும் பேசுவான் பாருங்க, வெல்கம் பேக், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க சேஃபா திரும்பி வந்துட்டீங்க சஞ்சின் வு. இல்ல நான் வேணா உங்களை சேட மோனா இருக்குன்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன அப்படியே ஸ்கூல் பையன் மாதிரி திரும்பி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோ, டே நான் உள்ளதாண்டா 27 வருஷம் இருந்தேன், இந்த பூமியில வெறும் 2 வருஷம் தான்டா, அதுக்குன்னு நான் தாடி மீசையெல்லாம் ஒட்டிட்டு வந்தா பாக்குறவ என்னடா நினைப்பான். என்னடா பேசுற, பரவாயில்ல நீ ஒருத்தனாச்சும் என்ன வெல்கம் பண்ண வந்தியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு அந்த ரூலர்ஸோட ஆள் சொல்லுவான் பாருங்க, நீங்க இந்த மாதிரி தனியா போய் எல்லா மாசம் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு கெத்தா அந்த மாதிரி திரும்பி வருவீங்கன்றத நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கல. ஆனா பாருங்க, நீங்க தனியா போய் எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணி ஜெயிச்சுட்டு உங்களோட சேட ஆர்மியில பல ஆயிரக்கணக்கான சேட சோல்ஜர்ஸ் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கெத்தா வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு அவன் சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோ கேட்பான் பாருங்க, ஒரு நிமிஷம் இரு, நீ ஒண்ணு என்ன வெல்கம் பண்ண வந்த மாதிரி தெரியலையே, ஒன்னு அந்த ரூலர்ஸ் தானே அனுப்பி வச்சாங்க, அவங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா, அதை முதல்ல சொல்லு அப்படி நம்ம ஹீரோ கேட்க, அந்த ஆள சொல்லுவான் பாருங்க, ஆமா சார் உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்ல சொல்லி அனுப்பி வச்சாங்க, நம்ம கொஞ்சம் தனியா போய் பேசலாமா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ அப்படியா, அப்படின்னா எனக்கு பிடிச்ச இடத்துல போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டு போய் உட்காந்துட்டு நம்ம ஹீரோ டப்பா டப்பாவா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பானா. அந்த ரூலர்ஸ் அனுப்பி வச்சாலும் கேட்பான் பாருங்க, சார் ஏதோ ஐஸ்கிரீம் கடை ஏதோ வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, அந்த மாதிரி மோசமான இடத்துல சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடலாம்ல, அதனாலதான் இவ்வளவு வாங்கி சாப்பிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அடுத்து கேட்பான் பாருங்க, சரி அந்த ரூலர்ஸ் என்கிட்ட என்ன சொல்லணும் அதை சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு அவன் சொல்லுவான் பாருங்க, ஆஸ் யூசுவல் அவங்க உங்களுக்கு முதல்ல தேங்க்யூ சொல்ல சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ மேட்ருக்கு வாடா, இதெல்லாம் நீ எதுக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அடுத்து அந்த ரூலரோட ஆள் சொல்லுவான் பாருங்க, சார் இந்த உலகத்துல எந்த ஒரு மேஜிக் பவருமே கிடையாது, முதல்ல இருந்த மாதிரி இந்த உலகம் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்க மேஜிக் பவர் அப்படின்னா அது நீங்க மட்டும் தான் சார், உங்க அளவுக்கு மேஜிக் பவர் இந்த உலகம் தாங்குமான்னு தெரியல, அதனால உங்களை இந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துக்கு மாத்தி வைக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க சார் அப்படின்னு கேட்பான் பாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, அப்படின்னா இந்த உலகத்துல வேற மேஜிக் பவர் இல்லாதனால இந்த உலகம் வீக்கா இருக்கு, என்னோட மேஜிக் பவர்லாம் தாங்காது இல்லையா, என்ன இந்த உலகத்துல இருந்து வேற உலகத்துக்கு கொண்டு போறது பதிலா என்னோட பவர் இங்க இருந்து சீல் பண்ணி வேற இடத்துல கொண்டு போய் வச்சலாம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு அந்த ரூலரோட ஆளு, ஆமா சார் கண்டிப்பா அது பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிருவான். அதை பார்த்துட்டு அவன் செம்ம சாக்காயிருவான். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா, உங்க தேவைக்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் சார் நீங்க சூப்பர் சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லுவீங்க, உங்க தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி கசக்கி போடுவீங்க. அந்த ரூலர்ஸ் எல்லாம் அவங்களோட மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க, என்கிட்ட இவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்களா சொல்லுடா அப்படி நம்ம ஹீரோ கேட்பான் பாருங்க. ஆறாலாம் பயங்கரமா வரும். அதை பார்த்து அவன் மிரண்டுருவான், சார் 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 இல்ல
சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், இதை பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுவான் பாருங்க. அதுல லேடி செல்னர் சொன்னதை காட்டுவான். அதாவது காட் ஆஃப் டெத் இந்த பூமிக்கு வருவாரு, வந்து இந்த உலகத்தை அழிவின் பாதையில கொண்டு செல்வாரு அப்படி அந்த லேடி செல்னர் சொல்லிருப்பாங்கல்ல, அதை எடுத்து காமிச்சிட்டு இவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா நடக்குது சார், நீங்க எப்ப அந்த போர்ட்டல் ஓபன் பண்ணி உள்ள போய் சண்டை போட ஆரம்பிச்சீங்களோ அப்பதான் இவங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சி எதிர்காலத்தை சொல்ற சக்தி கிடைச்சிச்சு சார். அவங்க சொல்ற மாதிரி எல்லாமே நடக்கிறதுனால இதுவும் அதே மாதிரி நடந்துருமா அப்படின்னு ரூலர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க சார். அதனாலதான் உங்கள்கிட்ட இதை பத்தி பேச என்ன அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ, ஓ அப்படியா, என்னோட பவர்னால இந்த உலகத்துல மாற்றம் வரும் சொல்ற, சரி சரி இத பத்தி நம்ம இன்னொரு நாள் தெளிவா பேசலாமா அப்படி சொல்லுவாங்க பாருங்க நம்ம ஹீரோ. சரிங்க சார் நீங்க சொன்னா கரெக்ட் தான் சார், நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருவான். அடுத்து நம்ம ஹீரோ கடைக்கு வெளியே போற ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு மனசுல யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும், அந்த பர்பஸை நோக்கி எல்லாருமே ஓடிட்டு இருப்பாங்க. எனக்கும் ஒரு பர்பஸ் வந்துச்சு, சேடோ மோனர்க்கா மாதிரி இந்த உலகத்தை அழிக்க வர மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொல்லணும். நான் அந்த பர்பஸை முடிச்சிட்டேன். இப்ப என்கிட்ட ரொம்பவே பவர்ஃபுல்லான சேடோ மோனர்க்கோட பவர் இருக்கு. ஆனா என்னோட உதவி யாருக்குமே தேவைப்படாதா? இந்த உலகத்துக்கு என்னோட தேவை இருக்காதா? என்னோட வாழ்க்கை மீனிங்லெஸ்ஸா தான் இருக்க போகுதா? அப்படி நம்ம ஹீரோ அந்த ஐஸ்கிரீமை பார்த்துட்டே யோசிச்சுட்டு இருப்பானா, அப்ப டக்குன்னு யாரோ குறுக்க நடந்து போற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அது, யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா கதவை திறந்து வெளியே போவார் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிப்பான் பாருங்க, நான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கான அர்த்தம் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் விரும்புற மக்களும் இங்கதான் இருக்கிறாங்க, என்ன விரும்புற மக்களும் இங்கதான் இருக்கிறாங்க. இது போதுமே நான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு. எது எப்படியோ நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இவங்க கூட இவங்களுக்காக இங்கேதான் வாழ போறேன் அப்படி நம்ம ஹீரோ எமோஷனலா சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. அப்படி நம்ம ஹீரோட தங்கச்சியை காட்டுவாங்க, தங்கச்சி ஃப்ரெண்டை காட்டுவாங்க, அப்புறம் நம்ம பேக்க காட்டுவாங்க, அவன் எங்கேயோ நின்றுட்டு கத்திட்டு கிடக்குறான், அது என்ன இடம் தெரியல. அடுத்து நம்ம ஹீரோட அம்மா காட்டுவாங்க, அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து ஜின்கோவை காட்டுவாங்க, அவன் கிளாஸை கவனிக்காம படுத்து தூங்கிட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் சீசன் ஹீரோயினி சோகேவை காட்டுவாங்க, அவங்க ஃப்ரெண்டு கூட சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம இவர் மாஸ்டரை காட்டுவாங்க, ஸ்வாட் மாஸ்டர். அடுத்து இந்த டங்ஸுவும் அவனோட பிரதரையும் காட்டுவானுங்க. அந்த கிரீடா மாறினா பாருங்க சேடோவா, அவன் இங்க மனுஷனா மாறிட்டான், அவனும் அவனோட பிரதரையும் காட்டுவானுங்க. அவனுங்க ரவுடி பயிலா தான் சுத்திட்டு இருக்கானுங்க போல. அடுத்து எஸ்ராங்கன்ற சாயை காட்டுறாங்க, அவன் ஏதோ ஒரு கம்பெனில மேனேஜர் இருப்பான் போல, அவன் கூட வேலை பார்க்கற எல்லாத்தையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். மத்த எஸ்ராங்கன்ற எல்லாமே பாக்ஸிங், கராத்தே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இந்த மாதிரி போயிடுறாங்க. அடுத்து ஜின்கோவோட அப்பா அம்மாவையும் காட்டுறாங்க. அப்புறம் தான் நம்ம தலைவனை காட்டுறாங்க, தாமஸ் ஆண்ட்ரேமா. பாருங்களேன், நல்லா மலமாடு மாதிரி இருக்கான், லேடி செனர் கூட தான் இருக்கான் போல. அடுத்து நம்ம சவுல காட்டுறாங்க, அவர் அந்த பீரங்கன்றை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு, ஒருவேளை அவர் டிடெக்டிவா இருப்பாரோ. அப்புறம் தாங்க காட்டுறாங்க நம்ம சேர்மேன. நம்ம சேர்மனுக்கோ கெத்தா எதையோ பார்த்துட்டு இருப்பாரு, ஆனா அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு போக போக தான் தெரியும். அப்புறமா கடைசியா காட்டுவாங்க பாருங்க நம்ம ஹீரோயினி சாகவே, அப்படி திரும்பி பாப்பாங்க பாருங்க நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ அப்படி நேருக்கு நேரா பாப்பாரு, கண்ணம்மா என் காதலி அந்த மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணுமோ கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க ஃப்ரெண்டாவும் ஃபேமிலியாவும் இருந்து எனக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதுல நான் சிலரை மென்ஷன் பண்றேன். முதல்ல நான் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்கள மென்ஷன் பண்றேன். முதல்ல $15 கொடுத்திருக்காரு பிலிப் பர்வேஸ், அவருக்கு ரொம்பவே நன்றி. DK தமிழ் அவரு $100 கொடுத்திருக்காரு. சக்தி சரண் அவர் $40 கொடுத்திருக்காரு. காட் கில்லர் அவர் $40 கொடுத்திருக்காரு. உங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. உங்களோட இந்த அன்பாலையும் ஆதரவுனாலையும் தான் நான் மோட்டிவேட் ஆகி தொடர்ந்து நிறைய எஃபர்ட் போட்டு வீடியோ போடுறேன். அடுத்ததா எல்லா வீடியோலையும் கமெண்ட்ல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்க பேரை சொல்றேன். DHEH4X, ஜோயல், பட்டு கிரேசி கேமிங், சந்தோஷ், சவிதா, இளவரசன் சி, கவின், கார்த்திக், நிதிஷ், முகமது ஹன்பால், திவாஸ், ஹரி, லோகோ மேக்கர் 4883, இன்பரசு, முகமது அஸ்லம், லக்ஷ்மி தவம், அகிலேஷ், ஜதுசன், சுசீலா பாண்டியன், பாண்டியராஜன். இது இல்லாம நான் நிறைய பேரை மிஸ் பண்ணிருப்பேன், அவங்களாம் கோச்சுக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன்.